வணக்கம் மக்களே, நான் உங்கள் டிஆர்வியூ. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 5, அதாவது நம்ம தளபதியோட கோட் படத்தோட ரிலீஸ் வந்து போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ மார்னிங் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தமிழ்நாட்டில் எங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஷோ வந்து கிடையாது. ஸ்டார்டிங் வந்து 7 மணி ஷோ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இங்கேருந்து கேரளா போய் 4 மணி ஷோ பார்த்துட்டு வந்திருக்கோங்க. அதனால் நேற்று நைட்டே கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி வாங்க மூவி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ வெங்கட் பிரபுக்கு வந்து இது வந்து தளபதிக்கு வந்து ஃபஸ்ட் படம் அப்படிங்கிறதுனால உண்மையில பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் எடுத்திருக்காரு. உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா அந்த சிஜி ஒர்க்கு, அது விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே சூப்பராகவே எடுத்துருந்துருக்காரு. படத்தை பொறுத்த வரைக்கும் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எதுவுமே இல்லை. 3 மணி நேரம் படம் அப்படின்னாலுமே 3 மணி நேரம் படத்தை வந்து அவர் வந்து லேக் ஆகாமல் எடுத்திருக்காரு. படம் ரொம்ப விறுவிறுப்பாகவே போயிட்டுருக்கு. ஸோ ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னாலும் ஆக்ஷன் படங்களாகவும் இருக்குது. ஸோ படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்ல போனால் மைனஸ் அப்படின்னு சொல்ல பார்த்தா பெருசாக எதுவுமே இருந்த மாதிரி தெரியல. ஸோ படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம தளபதி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரா ஏஜென்ட்டாக இருக்கார். ஸோ அவரோட டீம்மேட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரபுதேவா இருக்காங்க, பிரசாந்த் இருக்காங்க, எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயராம் சார் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சூப்பராகவே நடிச்சிருக்காரு. பிரபுதேவாவும் வேறு லெவலில் நடிச்சிருந்திருக்காரு. நம்ம பிரசாந்த் வந்து என்ன தான் வயசாயிருந்துச்சு அப்படின்னாலும் டான்ஸில் வந்து அந்த பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து எந்த ஒரு இதுவுமே காமிக்கல. இவ்வளோ நாள் ஃபீல்ட் அவுட்டாக இருந்தாலுமே வந்து டான்ஸில் வந்து உண்மையிலே வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காரு. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து காமிச்சிருக்காங்க. உண்மையிலே அந்த சீன்லாம் வந்து தேட்டரில் பார்க்கும்போது வேறு லெவலில் ஒரு கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த சீனுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம தளபதி வந்து ஒரு மிஷனில் போய் இறங்கினார். ஸோ அந்த மிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மோகன் சாரோட ஃபேமிலி வந்து இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கு மோகன் சார் வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து ஸ்டோரி. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா விஜயோட பையனை வந்து கடத்தி அவர் வந்து கொல்ற மாதிரி காமிச்சிட்டு இவர் மோகன் சார் வளர்த்துட்டு மோகன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பையனை வச்சு விஜய் வந்து போட்டு தரணும், விஜய் ஃபேமிலியை கொள்ளணும், விஜயோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கொள்ளணும் அப்படிங்கிறதான் மோகனோட வந்து ஒரு மோட்டிவ். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா விஜயோட பையனை வந்து வளர்த்ததுக்கப்புறம் அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு நினச்சி பல வருஷமாக நம்ம தளபதி இருக்கார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ப்ராப்ளம் வந்து 2 பேரையும் மீட் பண்ணோன்னு 2 பேருமே வந்து பையனை அப்படி வந்து தொலைஞ்சிட்டேன், அதனால நான் வந்து மறுபடியும் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு மறுபடியும் வந்து எல்லாரையும் இவங்களை வச்சு அந்த தளபதியோட பையனை வச்சு எல்லாரையும் வந்து மோகன் சார் வந்து போட்டு தள்ளிட்டார். இதுதான் படத்தோட ஸ்டோரி. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு சில சீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைட்டாக சொதப்பின மாதிரி இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் வந்து அவர் வந்து ரெடி பண்ணி இருந்திருக்கலாம். பட் ஆனால் அந்த கொண்டான டைம் வந்து கிடைக்காதனால அவர் வந்து அந்த ஒர்க் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பார்த்துருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அந்த விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் சிஜி ஒர்க் அதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து கேப்டன் விஜயகாந்த் சார்லாம் காமிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கரெக்டாக அந்த ஃபேஸ் மட்டும் வந்து ஒரு மாதிரி வேறு சைடு போகிற மாதிரி இருக்கும், கண் ஒரு சைடு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து லைட்டாக சொதப்பிட்டு படத்தில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தளபதியை வச்சு நிறைய ட்ரோல் மெட்டீரியல் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து என்னென்னா அதை கிளியர் பண்ணிட்டாரு. பட் ஆனால் விஜயகாந்த் சாரை வந்து அதில் வந்து சொதப்பிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டனை வந்து காமிச்சிடுறாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு சில விஷயங்களில் வந்து கேப்டன் வந்து அந்த ஒரு சில விஷயங்களில் வந்து மிஸ் ஆயிடுறாரு. அதே மாதிரி படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கில்லியில் உள்ள ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க, மங்காத்தா ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. உண்மையிலே சொல்லப்போனால் தேட்டர்லாம் அந்த மங்காத்தா பிஜிஎம் வரும்போது வேறு லெவலில் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு தலை ஃபேன்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருமே எதிர்பார்க்கல. நானும் ஒரு தலை ஃபேன் தான். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் அந்த ஒரு பிஜிஎம்காண்டியே வந்து நிறைய பேர் வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் வந்து இதில் வந்து கேமியோ ரோல் கொடுத்துருந்தாரு. ஸோ சிவகார்த்திகேயனும் ஒரு சீன் வருவார். ஸோ உண்மையிலே சொல்லப்போனால் படம் வந்து ஒர்த்து தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தெரிவிச்சிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை, தேங்க்யூ, see you.